ஒரு நாள் ஒரு காட்டில் நன்றாக அடைமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அந்த காட்டில் இருந்த ஒரு குரங்கு மழையில் நனைந்து நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது. அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுகளுடன் மழைக்கு நனையாது பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. மரத்தடியில் இருந்த குரங்கோ நனைந்து நடுங்குவதை பார்த்ததும் பறவைக்கு குரங்கின் மீது இரக்கம் வந்தது. மனம் பொறுக்காமல், குரங்காரே, என்னை பாரும், வெயிலிலும் மழையிலும் என்னையும் என் குஞ்சுகளையும் காப்பாற்றிக் கொள்ள கூடு கட்டியிருக்கிறேன். அதனால்தான் இந்த மழையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீரும் அப்படி ஏதாவது பாதுகாப்பாக கூடு செய்து இருக்கலாமே. கூடு இருந்தால் நீர் இப்படி நனைய மாட்டீர் அல்லவா என்று புத்தி சொன்னது. இதை கேட்டதும் குரங்குக்கு கோபம் சீறிக்கொண்டு வந்தது. உன்னை விட நான் எவ்வளவு பெரிய வலுவானவன், எனக்கு நீ புத்தி சொல்கிறாயா? இப்போ உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார் என்று மரத்தில் ஏறி பறவையினுடைய கூட்டை பிரித்து எறிந்தது. பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது, அறிவுரை கூட அதை கேட்டு நடப்பவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று. துஷ்டனுக்கு நல்லது சொல்ல போக தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து தவிக்கிறோமே என மனம் வருந்தியது. நாமும் ஒவ்வொருவரும் அறிவுரை வழங்குவதற்கு முன் அவர் அதை ஏற்று நடப்புவாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே அறிவுரை வழங்க வேண்டும்.